ஷார்க்கா? இவ்வளோ க்ளோஸாக பாம்பு மாதிரி இருக்கிறத பார்த்து தான் எனக்கு ரொம்ப பயமே. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரியங்காஸ் ஜர்னி. ஸோ இந்தியா கிளம்புறதுக்கான டைம் வந்துருச்சு. இது வந்து எங்களோட லாஸ்ட் வீக்கெண்ட் மால்தீவ்ஸில். ஸோ இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி மால்தீவ்ஸ் ஞாபகார்த்தமாக கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கலான்னு நினச்சோம். கிட்டத்தட்ட 6 months மால்தீவ்ஸில் இருந்திருக்கோம். பட் சாவினர் ஷாப்ஸ்னு பெருசாக எதுவும் பார்த்ததே இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து ஏர்போர்ட் பக்கத்தில் ஆத்தென்டிக் மால்தீவ்ஸ்னு ஒரு ஷாப் இருக்குது. ஸோ அங்கே போய் செக் பண்ணலான்னு நினச்சோம். ஸோ இங்கே வந்து நாங்கள் ட்ராவலிங்க்கு மோஸ்ட்லி பஸ் தான் யூஸ் பண்ணுவோம். RTL ஆப்பில் பஸ் எங்கே இருக்குன்னு ட்ராக் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்டாப்பிங் வந்து பஸ் ஏறிக்கலாம். ஸோ ஏர்போர்ட் வந்து கேன் ஐலாண்டில் இருக்குது. ஸோ யூஸ்வலாக நாங்கள் ஜாகிங் போகிற ரூட் தான். பஸ்ஸில் இருந்து இந்த பீச்சோட வியூ பார்க்குறதுக்கு இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த பஸ் வந்து ஏர்போர்ட் டெர்மினல் வரைக்கும் போகும். பட் ஆனால் இப்போ ஏர்போர்ட் டெர்மினல் ரெனோவேஷன் நடந்துட்டு இருக்கிறதுனால 500 மீட்டர் முன்னாடியே நிறுத்திடுவாங்க. ஸோ ஒரு 1/2 kilometer நம்ம நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஏர்போர்ட்டோட ஃபெரி டெர்மினலில் தான் ஆத்தென்டிக் மால்தீவ்ஸுங்கிற ஷாப் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நிறையவே அழகான திங்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. பட் கலெக்ஷன்ஸ் கம்மியாக தான் இருந்துச்சு. இங்கே வந்து க்யூட்டான திங்ஸ், அசசரிஸ், புக்ஸ், சாக்லேட்ஸ்னு மால்தீவ்ஸை டெபிக் பண்ணுற மாதிரி திங்ஸ் வச்சுருந்தாங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு. சாய்ஸ் வந்து கம்மியாக இருந்ததுனால இங்கே மட்டுமே பார்த்துட்டு வாங்கணுமான்னு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ஸோ வர வழியில் ஈக்வேட்டர் வில்லேஜ்னு ஒரு ரெசார்ட் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் கொஞ்சம் ஷாப்ஸ் பார்த்தோம். ஸோ அங்கேயும் ஆப்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறமா வாங்கிக்கலாம்னு நினச்சோம். ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட்லேயே பீச் இருக்குது. ஸோ என்ன தான் டெய்லி கடலை பார்த்தாலும் மீன் ஏதாவது கடலில் இருக்கான்னு பார்க்குறதுல எனக்கு ஒரு ஹாப்பினஸ். ஸோ கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நடந்து தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா போகிற வழியில் கேன் பீச்சில் நிறைய மீன் பார்க்கலாம். ஸோ அங்கேயும் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கிறதுக்காக அப்படியே பேசிகிட்டே நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே இருக்க ஷாப்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னுமே நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. கீ செயின்ஸ், ஃப்ரிட்ஜ் மேக்னெட், பெயிண்டிங்ஸ், குட்டி குட்டி பொம்மை, கேண்டில்ஸ்ன்னு நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆத்தென்டிக் மால்தீவ்ஸில் பார்த்ததை விட ரேட் கம்மியாக இருந்துச்சு. ஸோ அப்போ தான் எங்களுக்கு தோணுச்சு, அப்போ கேபிட்டல் சிட்டி மாலேயில் இன்னுமே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், ப்ரைஸும் இங்கே விட சீப்பாக இருக்கலான்னு தோணுச்சு. ஸோ நாங்கள் மாலே வழியாக தான் இந்தியா போவோம். ஸோ அங்கே போய் ஷாப்பிங் பண்ணிக்கலான்னு நினச்சோம். பட் மாலே போக முடியாது. இங்கேயே திங்ஸ் ஏதாவது வாங்கிட்டு போகணுன்னு ஐடியா இருந்தால் கண்டிப்பாக இங்கேயே வாங்கிக்கலாம். பட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட்டுக்கு ஒரு ப்ரைஸில் கொடுப்பாங்க, லோக்கல்ஸாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு ரேட்டில் கொடுப்பாங்க. ஸோ பார்கெயின் பண்ணால் ஒரு சில ஷாப்ஸில் கம்மி பண்ணி வாங்கிக்கலாம். பட் நானும் சரி அவரும் சரி அவ்வளோ நல்லா பார்கெயின் பண்ணுறவங்க இல்லை. ஸோ இதுதான் கேன் அண்ட் ஃபேது ஐலாண்டை கனெக்ட் பண்ணுற பிரிட்ஜ். என்னோட முன்னாடி vlog எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே தான் நாங்கள் வீக்லி ஃபிஷிங் வருவோம். மோஸ்ட்லி இந்த இடத்துக்கு தான் இந்த 2 ஐலாண்டில் இருக்கவங்களும் எங்களை மாதிரி ஃபிஷிங் வருவாங்க. ஸோ இந்த பிளேஸ் கொஞ்சம் க்ரௌடடாக இருக்கிறதுனால நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் ஃபிஷ்ஷை பார்க்குறதுக்கும் எப்போவுமே நான் மருது ஐலாண்டில் இருக்க ரஷிகேதா பீச் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. ஸோ இங்கே கொஞ்சம் நேரம் ஃபிஷ் எல்லாம் பார்த்துட்டு போகலான்னு கொஞ்சம் தூரத்துக்கு ஒரு தடவை நின்று மீனெல்லாம் பார்த்துட்டு போயிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோ டைடாக இருக்குது. இந்த பிரிட்ஜோட ஒரு சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆழமாக இருக்கும், அங்கே தான் போட்டெல்லாம் நிற்கும். பிரிட்ஜோட இன்னொரு சைடு கொஞ்சம் ஷேலோவாக இருக்கும், அங்கே தான் தண்ணிக்குள்ளே இறங்கி நாங்கள் ஃபிஷிங் பண்ணுவோம். பொதுவாக நாங்கள் ஃபிஷிங் வரும்போது இவ்வளோ பெரிய மீன் கரையிலேருந்து பார்க்க முடியாது. பட் ஆனால் இன்றைக்கி நாங்கள் நிறைய பெரிய மீன் பார்த்தோம். டர்ட்டில் கூட பார்த்தோம். பட் அது வீடியோவில் கவர் பண்ண முடியல.
எப்படி பிடிக்கிறது தங்கம்? நெட் போட்டு தானே பிடிக்கணும். ஆழமா இருக்கு, தெரியுதா வீடியோல? இப்பதான் நான் கேன்ல அங்க பாருங்க. ஓ, அது என்ன ஷார்க்கா? இந்த வேவ்ஸுக்கு பெருசா தெரியல, பட் வாவ், ப்ளூ கலர் தங்கம். தங்கம் கல்லெல்லாம் போட வேண்டாம். ஸோ இந்த பிரிட்ஜ் முடிகிற இடத்துல ஃபேது பீச் இருக்குது. அங்கே வந்து ப்ளே ஏரியா இருக்குது. ஸோ அங்கே இருந்த ஊஞ்சலில் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக இந்த மாதிரி கடலில் நிறைய மீன் பார்த்தேன் அப்படின்னா வீட்டுக்கு போகவே விரும்ப மாட்டேன். பட் வெயில் செம்மையாக கொளுத்தி எடுத்துருச்சு. ஸோ இதுக்கு மேலே வெயிலில் இப்படி இருந்தோம் அப்படின்னா டயர்டாயிருவோன்னு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பொதுவாக வீக்டேனா மார்னிங் ஜாகிங் போவோம். பட் ஆனால் இன்றைக்கி அதுக்கு பதிலாக கொஞ்சம் மெமரபுளாக ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கலான்னு சன்செட் பீச் வந்திருக்கோம். எங்களோட ஃபேவரட் பாஸ்ட் டைம் பீச்சில் வந்து என்ஜாய் பண்ணுறது. எனக்கு இந்த ஃபிஷ்ஷு பிடிக்கவே பிடிக்காது. இங்கே கரை இருக்குது, இங்கே இருந்து தான் இங்கே இவ்வளோ க்ளோஸாக வந்து இந்த ஈல் வந்து சுற்றிட்டு எவ்வளோ இருக்குது தெரியுமா? இவ்வளோ க்ளோஸாக பாம்பு மாதிரி இருக்கிறத பார்த்து தான் எனக்கு ரொம்ப பயமே. பட் அது வேற அட்டாக் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது ட்ரூவா அப்படின்னு தெரியாது. இருந்தாலும் அது வந்து அப்படியே பாம்பு மாதிரியே இருக்கிறதுனால எனக்கு ஒரு பயம். ஆமாம், 1 2 3 4 இருக்கு. இப்படி பாம்பு மாதிரி வந்து குட்டி குட்டி மீனுமே இந்த ஈலை பார்த்தா பயப்படுது. பட் நாங்கள் இந்த ஈல் வந்து டைரெக்டாக ஃபிஷ்ஷை அட்டாக் பண்ணி நேரில் பார்க்கல. நீங்கள் யாராவது இந்த ஈல் ஃபிஷ்ஷை இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா? பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் அபிப்பிராயம் என்னென்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தூக்கிட்டு போயிடுமா? வளர்த்த முடியாது. ஆனால் இது வளருமா? ஓகே. இப்போ ரீசெண்ட் டேஸில் இந்த சன்செட் பீச்சும் என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் பீச் ஆகிடுச்சு. ஸோ சன்செட் பார்க்குறதுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த பீச்சுக்கு வர ஆரம்பிச்சிட்டோம். போகுது, இங்கேருந்து தான் போச்சு. அதான் அந்த இதுக்கு இங்கே எல்லாம் சீவீடு இருக்கிறதுனால தான் இவ்வளோ ஈல் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, நான் குச்சி வச்சு வேணா ஓகே சொல்லுங்கள். அப்படியே கூட கடிச்சிட்டு விடலாம்னா வாடையெல்லாம் கிடைக்காது. போயிடலாம் மேலே. இந்தியா போகிறதுக்கான பேக்கிங் எல்லாம் ஆரம்பித்தாச்சு. ஸோ பேக் பண்ணுறதுக்கு பெருசாக எதுவும் திங்ஸ் இல்லை. ஸோ லாஸ்ட் மினிட்ல தான் எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கோம். பொதுவாக ஏதாவது உடையிற மாதிரி பொருள் கொண்டு வரோம் அப்படின்னா அதை துணிக்கு நடுவில் வச்சு தான் கொண்டு வருவோம். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம பெட்டியை படுக்க போட்டு தான் பேக் பண்ணுவோம். பட் நம்ம துணி மட்டும்தான் ஒரு பெட்டியில் வைக்க போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி நிற்க வச்சு பேக் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது நிறைய துணியை ஈஸியாக பேக் பண்ண முடியும். உள்ளே வச்ச துணியும் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ நாளைக்கு இந்நேரம் ஃப்ளைட் ஏறி இருப்போம். லாஸ்ட் மினிட் பேக்கிங் அப்படிங்கிறதுனால எதையும் மாற்றி வச்சிடக்கூடாது அப்படின்னு அவர்கிட்ட கேட்டு எடுத்து வச்சுட்ருக்கேன் ஒவ்வொரு பொருளையும். ஸோ நாளைக்கு வந்து நாங்கள் கேன்லேருந்து மாலே தான் போகிறோம். ஸோ மாலே எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ நீங்களும் என்னோட அடுத்த வீடியோவில் என் கூட சேர்ந்து மாலேவை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.